தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு சிப் எல்லா பக்கமும் வந்துருச்சு. இன்னைக்கு டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. இன்னைக்கு வானத்துல பறக்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. வேதத்துல பார்க்கிறோம், வெளிப்படுத்தல பார்க்கிறோம், ரோபோட்டை உருவாக்கிட்டாங்க. எல்லாம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அவனுடைய சிப், அதாவது ஆன்டி கிரைஸ்டுடைய சிப் உங்களுக்குள்ள இருந்தா மட்டும்தான் இனி நீங்க எதையும் வாங்க முடியும், விற்க முடியும் என்ற நிலைமை வரக்கூடிய நாட்கள் வந்துவிட்டது. இருள் காலம் வரப்போகிறது. அதற்கு முன்பதாக சபையே நீங்களும் நானும் விழித்துக் கொள்ளணும். இன்னைக்கு சபையை எங்கேயோ பிசாசு நடத்தி கொண்டு போகிறான். கூட்டத்துக்கு நேராக திருப்புகிறான். அநேக விதவிதமான வார்த்தைகளுக்கு நேராக திருப்புகிறான். நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டே ஆக வேண்டும் என்ற கோணத்திலே அவன் திருப்புகிறான். ஆனால் இன்றைக்கு தேவ பிள்ளைகள் ஒன்று புரிந்து கொள்ளணும். பழைய ஏற்பாட்டின் காலத்தில் ஒரு மனிதன் ஆசீர்வதிக்கப்பட்டால் மாத்திரம்தான் அவனோடு தேவன் இருக்கிறார் என்றதான வெளிப்பாடு எல்லாருக்கும் கிடைக்கும். புதிய ஏற்பாட்டின் காலத்தில் அப்படி அல்ல. ஒரு அற்புதத்தை செய்தாலே இவன் தேவனுடைய மனுஷன் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். பழைய ஏற்பாட்டின் காலத்தில் ஒரு தாவீது எழும்பி அவன் ராஜரீகம் செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் உண்டாயிருந்தது. இந்த காலத்திலே நம்மை கொண்டு தேவன் என்ன செய்யவிருக்கிறார் என்பதை நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார்.